ஆனால் கடைசியில் பேபி அழுதுன்னு பார்த்து போய் பார்த்தா பூனை ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. சார்வால் மெக்டிக்கு போகணும் தானே? ஆமாம், மெக்டி கிட்ட இது இருந்துச்சு தானே 7-11. அங்கே போய் பெட்ரி வாங்கியிருக்கலாம் தானே? நீயும் யோசிக்கல, நானும் யோசிக்கல. ஏன்டா அப்படி இருக்கீங்க? அதான் இப்போ போய் வாங்கிடுவோம். பெட்ரோனாஸ் தான் அடைச்சிருக்க. அந்த மாதிரி பெட்ரோனாஸ் கல்டெக்ஸ் எங்கடா இருக்குங்க சொல்லு. பாய் சொல்லு. நீ பஸ் ஏறுவிய? பஸ் இல்லை, வேற ஏதோ ஒன்று. ஓ, பிகே கிட்ட திறந்துருக்குமோ? அப்படின்ற இப்போ போயிட்டு ஃபாலோ பண்ணிடுவோமா? ஏன்னா பின்னாடி அடிக்கிற லைட்டுக்கு நம்ம மூஞ்சியே தெரியும். Seriously? இப்போ தெரியுதா? நல்லா தெரியுதா? எங்க பாரு, அங்க பாரு, இங்க பாரு, அங்க பாரு. தோம் 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 திருக்கு தருக்கு தோம் தோம் திருக்கு தருக்கு. இது ராஜாதி ராஜ பாருங்க, முழுசா சந்திரமுகியா மாறின பாருங்க பாருங்க. நாளைக்குள்ள டே என்ன டேனா, நாங்கள் 2 பேரும் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோடனே நேராக உன்னை தான் வந்து பார்ப்போம். ஓகேவா? அப்படியே அங்கோட்டு தான் உன்னை அப்படியே அடித்து அங்கோட் பண்ணிட்டு நம்ம திரும்பி கூலிங்க்கு வந்துடுவோம். கூலிங்க்கு வந்துட்டு உன்னை திரும்பி வீட்டில் போய்ட்டு பத்திரமா நான் விட்டுறேன், கவலைப்படாத. உன்னை பாய்க்கலாம் மாட்டேன், கவலைப்படாத. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மவனை காணா போனியும் அந்த நாள் உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோடா. திரும்பி எனக்கு ஞாபகம் வந்தால் ரிமைண்ட் பண்ணுறான். அந்த நாள் உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ. என்ன 24 மணி நேரத்தில்? ஆமாம், அதுக்கு வாட்சை பார்த்தாலே போதும். என்னத்துக்கு கேலண்டர்? அப்போ கேலண்டர் பார்க்குற வைப் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம கேலண்டரையும் பார்க்கணும். கேலண்டர் ராசி பலனை பார்ப்ப தானே? ஆமாம். இன்னைக்கு நம்மளோட கடகராசி எப்படி இருக்கு, புனர்பூச நட்சத்திரம் எப்படி இருக்கு. ஐயோ, ராசி நட்சத்திரமும் சொல்லிட்டேன். எனக்கு பொண்ணுலாம் பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க, ஓகேவா? சூனியம் வைப்பாங்க, வச்சுதான் பாருங்களேன். சூனிய வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆமா, இதுல தனியா வைக்கணுமா? வச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவ்வளவுதான். போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான். இந்த கண்டென்ட் நாங்க முடிக்கிறோம். ஆக்சுவலா நாங்க நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம். இன்னைக்கு நாங்க போயிட்டு வேலையா படுத்தாதான் நாளைக்கு காலையில உங்களை நாங்க வீடியோல வந்து தெளிவா பார்க்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோ கிட்ட போய் மியூசிக் அவனையும் கிட்ட கூட்டுருவோமா என்ன? கிட்டே கூட்டு போயிருமா என்ன? கூட்டு போயிட்டா போச்சு. இங்க பாருங்க, இதுதான் எங்களோட புது சரக்கு. நாளைக்கு தான் உங்களுக்கு புது அறிமுகம். இப்ப படத்துலலாம் வந்து புதுசா ஹீரோ வந்து இன்ட்ரோடக்ஷன்னா எப்படி இருக்கும்? நாளைக்கு உங்களுக்கு மட்டும் பாருங்க, ஃப்ரேம் வைக்கிறோம் நல்லா. இப்படி டிங் இப்படி இப்படி அப்படிலாம் வைக்கிறோம் பாருங்க. சார் கொஞ்ச நேரத்தில் டைரக்டர் ஆயிட்டாரு. அப்பப்போ அப்படித்தான் நமக்குள்ள மணிரத்னம், சங்கர், அப்புறம் லிங்குசாமி இதெல்லாம் வருவாங்க. தெரிய வச்சுட்டா போச்சு. இன்னும் 3 வருஷத்துல என்ன பண்ண போற? பொறுத்திருந்துப்பா, நீங்களும் தான் பொறுத்திருந்து பாருங்க.
Emotional, damn it. ஆனா இப்போ ஒன்று சொன்ன பத்தியா நான் வந்து நான் கல்யாணம் பண்ணிடுவேன்ட்டுன்னு, அது எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா. என் வாழ்க்கை ஃபுல்லாகவே தைலண்ட் கட்சி, இண்டோன் கட்சி, வெளியூர் கட்சி தான். இப்படியே தான் போக போகிறேன். 6 மணி வரைக்கும் தான் நான் லக்ஷ்மி தாஸ், 6 மணிக்கு மேல நான் செக்ஸி தாஸ். ஜிம்கானா ஆனா நீ கல்யாணம் பண்ணிடுன்னு எனக்கு 100% தெரியும்டி. பொண்ணும் பார்த்து வச்சுன்னு எனக்கு தெரியும்டி. தெரியும்டா எனக்கு நல்லாவே தெரியும். சத்தம் போட்டு பேசுறாரு, வீடியோ காலில் இருக்கு. வீட்டில் இருக்கிற கேட்டுருச்சுன்னா ஏய் சாரி வீட்டில் உள்ளவங்களுக்கு கேட்டுரும். சாரிம்மா, சாரி தங்கச்சி. யாருக்குடா தெரியும்? நான் என்ன பார்த்துக்கிட்டா இருக்கேன் 24 hours கேமரா வச்சு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதுல ஒரு ஆள் ஹியூமன் பீ தானே, உமன் தானே, 26 வயசு தானே. சும்மா சொல்லுவா. இது என்னடா டே? பரவாயில்லையே, வீட்டுல பையன் வந்து மனுஷனுங்களோட இருக்கிறத விட பப்பிங்களோட தான் கூட அதிகமா இருக்கும். பாருங்க இருக்காங்க. இவனை மாதிரி இருக்கணும். பாருங்க வீட்டு உள்ள ஃபுல்லா பப்பிங்க. யோகா இருக்கு தானே, இந்த மாதிரி வீட்டு உள்ள ஃபுல்லா பப்பிங்க. உட்காருக்கு ஜாலியா இருக்கும். ஆனா போய் பப்பிங்களை கூட விட்டு வைக்க மாட்டேன் பத்தியா. ஸோ காய்ஸ், இதோட எங்களோட வீடியோவை முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்து உங்களை மறுபடியும் பார்க்குறோம். சொல்ல போறீங்களா? இதுக்கு அந்த மாரி வந்து பார்க்குற பதிலுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாவது போயிருக்கலாம். ஒரு மரியாதை இல்லை சார் உனக்கு. பாரு படான்னு வச்சுட்டான் திருட்டடி. இப்போதான் விரல் விட்டா வராது. சரிடா, அவனுங்களே கடுப்பாய் வெளியேட்டானுங்க. காட்டுக்கார மாதிரி கத்தி இருந்தா அப்படிதான். நான் கத்துவேன்டா. அடிவா என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எடுக்க மாட்டான்டா. லைட் அடைச்சிருக்கா இல்லை என்ன கதை அது? டேய் அவ்வளோதானோ? டேய் உனக்கு மரியாதை தரலடா, பேசிக்கிட்டே ஃபோனை வச்சுட்டேன். இதுக்கு நீ நாளைக்கு கண்டிப்பாக அனுப்பு இப்போ வீடியோவில். ஆமாம், அவ்வளோதான். டாட் பாய். ஸோ கைஸ், இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ நாளைக்கு இப்போ போய் வெள்ளனையாக தான் நாளைக்கு நாங்கள் வெள்ளனையாக எல்லாத்தையும் எந்திரிச்சு ஆரம்பிக்க முடியும். ஆக்சுவலாக எங்களுக்கு பக்கா மெயினே வந்து உங்களை கரெக்டாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணி கூப்பிட்டு போகணும். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற இந்த சான்ஸை விட்டால், இந்த லீவ் சான்ஸை விட்டால் இதோட எப்போ கரெக்டாக மாட்டுன்னு தெரியாது. மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ த ஜர்னி நெவர் எண்ட்ஸ். See you. Tata. Thank you for watching. சாரி சாபி, காலை வச்சு புட்டேன். டிங்கு பாய். ఇప్పుడు చూడు